ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு டிஎன்பிசி கிங்டம். ஸோ நம்ம இன்றைக்கி ரீசனிங்கை வந்து பார்க்க போகிறோம். ஸோ ரீசனிங்கில் ஃபர்ஸ்ட் டாபிக் என்னென்னா நம்பர் சிஸ்டம். ஸோ நம்பர் சிஸ்டம் தான் நம்ம இன்றைக்கி வந்து பார்க்க போகிறோம். ஸோ நம்பர் சிஸ்டத்தில் பேசிக்கான நீங்கள் என்ன விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா ஸ்கொயர்ஸ். ஸோ ஸ்கொயர்ஸ் வந்து எதுலேருந்து எது வரைக்கும் தெரிஞ்சுக்கணுன்னா 1 to 30 வரைக்கும் நீங்கள் ஸ்கொயர்ஸ் நம்பர்ஸ் வந்து தெரிஞ்சிருக்கணும். நெக்ஸ்ட்டு க்யூபும் அதே மாதிரி 1 to 30 வந்து நீங்கள் தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது ரெண்டுமே நீங்கள் ஃபிங்கர் டிப்பில் வச்சுருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சம் வந்து போடுறப்போ உங்களுக்கு வந்து டைம் வந்து சேவ் ஆகும். ஏன்னா இப்போது 17 ஸ்கொயர் அந்த மாதிரி கேட்டு நம்ம உட்காந்து மல்டிப்ளை பண்ணிகிட்ருப்போம். இதே நம்ம வேல்யூ வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டா நம்ம டக்குன்னு வந்து ஆன்சர் போட்டுடலாம். ஸோ அதனால் இந்த ஸ்கொயர்ஸும் க்யூப்பும் கம்பல்சரி 1 to 30 வரைக்கும் நீங்கள் தெரிஞ்சு வச்சுருக்கணும். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நேச்சுரல் நம்பர்ஸ். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னதுன்னா இயல் எண்கள். ஸோ நேச்சுரல் நம்பர்ஸ்னால் என்னது? இயல் எண்கள். ஸோ அது வந்து எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும். 1 2 3 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். நெக்ஸ்ட்டு நேச்சுரல் நம்பர்ஸ்க்கு வந்து நம்ம வந்து என்னு டினோட் பண்ணுவோம். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஹோல் நம்பர். ஸோ ஹோல் நம்பர்னால் வந்து எதில் டினோட் பண்ணுவோன்னா கேபிட்டல் W. ஸோ கேபிட்டல் டபிள்யூவில் தான் ஹோல் நம்பர் டினோட் பண்ணுவோம். ஸோ அது எதுலேருந்து ஸ்டார்ட் ஆகும்னா 0 1 2 3 அந்த மாதிரி அதுவும் போயிட்டே இருக்கும். ஸோ நேச்சுரல் நம்பர் வந்து 1லேருந்து ஸ்டார்ட் ஆகும், ஹோல் நம்பர் வந்து 0லேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இது ரெண்டும் நீங்கள் மைண்டில் வச்சுருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்டீஜர்ஸ். ஸோ இன்டீஜர்ஸ்னால் வந்து என்னென்னு டினோட் பண்ணுவோன்னா Z. ஸோ Z இஸ் ஈக்குவல் டு, ஸோ இன்டீஜர்ஸ்னால் வந்து உங்களுக்கு மைனஸ் டேர்ம், நெகட்டிவ் டேர்ம் அண்ட் பாசிட்டிவ் டேர்ம் மூணுமே கலந்துருக்கும். -2 -1 0 1 2 அந்த மாதிரி வந்து உங்களுக்கு கலந்துருக்கும். ஸோ அதுக்கு பேர் தான் என்னது? இன்டீஜர்ஸ். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட்டு இன்டீஜர்ஸ்க்கு அப்புறம் நம்மளுக்கு என்ன இருக்குன்னா நெக்ஸ்ட்டு இது பார்த்தீங்கன்னா ரியல் நம்பர். ஸோ ரியல் நம்பர். ஸோ ரியல் நம்பர்னால் என்னதுன்னா அதே மாதிரி தான் இன்டீஜர்ஸ் மாதிரி தான். ஸோ அது வந்து ரியலாக இருக்கும். ஐ மீன் 1 2 3 ஸோ அந்த மாதிரி இருக்கிறது வந்து ரியல் நம்பர்ஸ். ஸோ இது மேக்ஸிமம் ரியல் நம்பர் அண்ட் இமேஜினரி நம்பர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ ரியல் நம்பர்னால் நம்ம ஐ போட்டு எழுத மாட்டோம், இமேஜினரி நம்பர்னால் நம்ம ஐ போட்டு எழுதுவோம். ஸோ ஒரு நம்பர் ரியலாக இமேஜினரியாக கேட்டால் நம்பர் வச்சே நம்ம சொல்லிடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு இமேஜினரி நம்பர். ஸோ இமேஜினரி நம்பர்னால் என்னதுன்னா கற்பனை எண். ஸோ கற்பனை எண் வந்து நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்னா ஐன்னு டினோட் பண்ணுவோம். ஸோ அந்த கொஷினில் ஐன்னு ஒரு இதுவில் இருந்ததுன்னா அது வந்து இமேஜினரி நம்பர். ஸோ நெக்ஸ்ட்டு என்ன தெரியணும்னா நெக்ஸ்ட்டு ஈவன் நம்பர்ஸ். ஸோ ஈவன் நம்பர்ஸ்னால் உங்களுக்கு என்னென்னு தெரியணும். ஸோ ஈவன் நம்பர்ஸ்னால் மீனிங் என்னதுன்னா இரட்டைப்படை எண்கள். ஸோ இரட்டைப்படை எண்கள்னால் 2 இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் என்னென்னா 0 2 4 6 8 அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுலாம் வந்து என்னது? இரட்டைப்படை எண்கள். ஸோ 0 2 4 6 8 ஸோ அந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ உங்களுக்கு லாஸ்ட் நம்பர் வந்து 0 2 4 6 8 அந்த மாதிரி வந்துச்சுன்னா அது வந்து இரட்டைப்படை எண்கள், ஈவன் நம்பர். ஸோ அந்த எல்லா நம்பரும் 2ஆல் டிவிசிபிள் ஆகணும். நெக்ஸ்ட்டு ஆட் நம்பர். ஸோ ஆட் நம்பர்னால் என்னதுன்னா ஒற்றைப்படை எண்கள். ஸோ ஒற்றைப்படைன எண்கள்னால் என்னதுன்னா 1 3 5 7 9 அதெல்லாம் வந்து ஒற்றைப்படை எண்கள். ஸோ எதனா ஒரு நம்பர் வந்து 1 இல்லை 3 5 7 9ஆல் முடிஞ்சதுன்னா அது வந்து ஒற்றைப்படை எண்கள். ஸோ கொஷினில் வந்து ஃபைண்ட் த சம் ஆஃப் ஈவன் நம்பர், ஃபைண்ட் த சம் ஆஃப் ஆட் நம்பர் அப் டு 1 அப் டு 10 அந்த மாதிரி கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து இந்த இது வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நெக்ஸ்ட் வந்து ஆட் நம்பர்ஸ்க்கு அப்புறமேட்டு நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ இது வந்து இன்னொன்று மெயின் டாபிக். ஸோ அவங்க வந்து கொஷின் கேட்கலாம் சம் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸ் அப் டு 10 அந்த மாதிரி கொஷின் கேட்டாங்கன்னா நீங்கள் ஃபஸ்ட்டு ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னன்னு தெரிஞ்சுக்கணும். ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னென்னா அதால் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகும். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 1 × 1 1, நெக்ஸ்ட்டு 2 × 1 2. ஸோ இந்த 2 வந்து வேறு எந்த வாய்ப்பாலையுமே வராது. ஸோ 2 3 4 5 6 எதுலேயுமே வந்து நம்மளுக்கு 2 வந்து வராது. ஸோ அதால் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகணும். அப்படி இருந்தால் தான் அது ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு 3 × 1 3. ஸோ 3யும் நம்மளுக்கு வேறு எந்த டேபிள்லையும் வராது. ஸோ அதுவும் ஒரு ப்ரைம் நம்பர் தான்.
நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா 3க்கு அப்புறம் என்னது 4 எடுத்துக்கலாமா? ஸோ 4 எடுத்தோம்னா என்ன வரும்? 4 1s are 4 தான் நம்மளுக்கு வரப்போகுது. நெக்ஸ்ட்டு 4 வேறு எந்த டேபிளில் போகும்? 2 2s are 4. ஸோ இந்த 4 வந்து 2 டேபிளில் வருது. ஸோ அந்த 2 டேபிளில் வந்தால் அது வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ அது ஒரு டேபிள் 1 டேபிள் இல்லைன்னா அதால் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகணும். நெக்ஸ்ட்டு 5 into 5 into 1 5. ஸோ 5 வந்து எந்த டேபிளையும் வராது. ஸோ அது வந்து ப்ரைம் நம்பர். நெக்ஸ்ட்டு 6 into 1 6. அதுக்கப்புறம் 2 3s are 6 தான். ஸோ 6 வந்து 2 டேபிளில் போகுது. அப்போ அதுவும் ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்ன? அதால் மட்டும்தான் டிவிசிபிள் ஆகணும். ஸோ அதால் மட்டும் டிவிசிபிள் ஆச்சுன்னா அது வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ப்ரைம் நம்பர்ஸ் என்னென்ன இருக்குது? 2 3 5 7 9 வராது 11 13 அதுக்கப்புறமேட்டு 17 அதுக்கப்புறமேட்டு 19. ஸோ இந்த மாதிரி போய்கிட்டே இருக்கும். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு 100 வரைக்கும் ப்ரைம் நம்பர்ஸ் வந்து என்னென்ன இருக்குதுன்னு நோட் பண்ணி வச்சுட்டு அதை வந்து மைண்டில் ரெஜிஸ்டர் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஸ்கொயர்ஸ், க்யூப்ஸ் அண்ட் ப்ரைம் நம்பர் மெயினான திங். ஸோ இந்த மூணும் நல்லா மெமரைஸ் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு டாபிக் என்ன வரும்னா, ஸோ நெக்ஸ்ட் டாபிக் வந்து ஸோ நம்ம இனிமேல் வந்து சம்ஸ் வந்து பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி வந்து ஃபர்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மிஸ்ஸிங் நம்பர்ஸ். ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ஸ்னால் என்னது? விடுபட்ட எண். ஸோ ஒரு சீரீஸில் வந்து ஒரு தொடரில் வந்து எந்த எண்ணாவது விடுபட்ட எண்ணாக இருந்ததுன்னா அந்த எண்ணை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். அதுதான் மிஸ்ஸிங் நம்பர். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் வந்து கொஷின் எப்படி கொடுப்பாங்கன்னா 1 2 3 4 ஸோ டேஷ் 6 7. ஸோ இந்த மாதிரி குட்டி பசங்களுக்கு கொடுப்பாங்க இல்லையா, நடுவில் டேஷ் கொடுத்து என்ன வரும் நம்பர் வந்து. ஸோ அதுதான் மிஸ்ஸிங் நம்பர். பட் ஆனால் நம்மளுக்கு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ப்ளஸ் மைனஸ் அதெல்லாம் மிக்ஸ் பண்ணி வரும், வேறு ஒன்றும் இல்லை. ஸோ அதே கான்செப்ட் தான். பட் ஆனால் என்ன அங்கே பண்ணுறாங்க, ப்ளஸ் பண்ணுறாங்களா மைனஸ் பண்ணுறாங்களா அந்த மாதிரி நம்ம பார்த்துட்டு அங்கே என்ன வேல்யூ வரும் நம்ம எழுதணும். ஸோ அதுதான் வந்து என்னது? மிஸ்ஸிங் நம்பர், விடுபட்ட எண். ஸோ அதுக்கு அடுத்த டாபிக் பார்த்தீங்கன்னா ராங் நம்பர். ஸோ ராங் நம்பர் இல்லைன்னா ஆட் ஒன் அவுட். ஸோ ராங் நம்பர் ஆர் ஆட் ஒன் அவுட். ஸோ இதுக்கு மீனிங் என்னென்னா தவறான எண்கள். ஸோ ஒரு தொடரில் வந்து தவறான எண் எதனா கொடுத்துருந்தாங்கன்னா அதை வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். தவறான எண். ஸோ எது வந்து தவறாக இருக்குது? இப்போ ப்ளஸ் மைனஸ் பண்ணும்போது ப்ளஸ் பண்ணி நம்மளுக்கு வேறு ஆன்சர் ஒன்று அங்கே ஒரு ஆன்சராக இருக்கும், அதுதான் தவறான எண். ஸோ இப்போ சீரீஸ் வந்து 2 4 6 8 9 10 12 இந்த மாதிரி கொஷின் கொடுத்தாங்கன்னா வச்சுக்கோங்களேன். ஸோ இங்கே இருக்க பாருங்கள் எல்லாமே ஈவன் நம்பர். பட் ஆனால் அந்த 9 மட்டும் ஒற்றைப்படை எண். ஸோ மீதி எல்லாமே இரட்டைப்படை எண்கள், ஆனால் 9 மட்டும் ஒற்றைப்படை எண். அப்போ ராங் நம்பர் என்னது? 9. ஸோ ஆட் ஒன் அவுட்னாலும் ராங் நம்பர்னாலும் சேம் மீனிங் தான். அதில் வந்து எது வந்து வித்தியாசமாக இருக்கோ அதை வந்து நம்ம மார்க் பண்ணணும். ஸோ இங்கே வந்து 9 வந்து எதுக்குமே சம்மந்தம் இல்லை, ஏன்னா மீதி எல்லாமே ஈவன் நம்பர்ஸ். அந்த 9 மட்டும்தான் என்னது? ஆட் நம்பர். அப்போ அந்த ராங் நம்பர் என்னது? 9. ஸோ இதுதான் வந்து ராங் நம்பர். ஸோ நெக்ஸ்ட் டாபிக் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட் டேர்ம் அடுத்த எண்கள். ஸோ அடுத்த எண்ணுனா என்னதுன்னா, இப்போ வந்து ஒரு தொடர் வந்து அவங்க கொடுத்துருவாங்கடா, அந்த தொடரில் லாஸ்ட்டில் ஒரு டேர்ம் கொடுத்துட்டு அதுக்கு அடுத்த டேர்ம் வந்து என்ன வரும்னு கேட்பாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா 3 7 11 15. ஸோ அந்த மாதிரி வந்து கொடுத்துட்டு டேஷ் அப்படின்னு கொடுத்தோம்னா ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு இதோட டிஃப்ரென்ஸ் வந்து நம்ம பார்க்கணும். ஸோ 3க்கும் 7க்கும் 3க்கும் எவ்வளோ டிஃப்ரென்ஸ்? எவ்வளோ? 4. ஸோ +4 பண்ணால் 7 வரும். நெக்ஸ்ட்டு 7க்கும் 11ம் எப்போ வரும்? +4 பண்ணால் 7 + 4 11. நெக்ஸ்ட்டு +4 பண்ணால் 15. ஸோ அதே மாதிரி தான். அப்போ அடுத்த டேர்ம் வேல்யூ வேணும்னா 15 4ஆல் ஆட் பண்ணணும். ஸோ 15 4ஆல் ஆட் பண்ணோம்னா என்ன வேல்யூ வரும்? 15 + 4 19. ஸோ அப்போ அது அடுத்த எண் என்னது? 19ன்னு வரும், 19ன்னு வரும். ஸோ இப்படி தான் நம்ம நெக்ஸ்ட் டேர்ம் வந்து கண்டுபிடிக்க போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து நம்ம இந்த 3 டாப்பிக்கோட சம்ஸ் வந்து நம்ம இன்றைக்கி பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் என்னம்மா கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் அவுட் த மிஸ்ஸிங் டேர்ம் இன் த சீரீஸ் 42 30 -12 6. ஸோ என்ற தொடரின் விடுபட்ட எண்ணை காண்க. ஸோ ஒரு தொடர் கொடுத்துட்டு அதோட விடுபட்ட எண் வந்து கண்டுபிடிக்க சொன்னாங்கன்னா எப்படி வந்து நம்ம சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும்னா அந்த சீரீஸ் வந்து நம்ம எழுதியிருக்கணும், தொடர் வந்து நம்ம எழுதிக்கணும். ஸோ என்னென்ன நம்பர்ஸ் கொடுத்துருக்காங்க?
4 42 30 டேஷ் 12 6. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம இது ரெண்டுத்துக்கும் உள்ள வித்தியாசம் வந்து பார்க்கணும். ஸோ 42 வந்து எப்போ 30 ஆகுமா, எதால் மைனஸ் பண்ணால் 30 ஆகும்? ஸோ 42 வந்து ஸோ மைனஸ் பண்ணனா நம்மளுக்கு என்ன வேல்யூ வரும்? 12. ஸோ 42 30ஓட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ? 12. நெக்ஸ்ட்டு 12 6 மைனஸ் பண்ணால் 6. ஸோ நம்ம லைனை எழுதிக்கலாம். ஸோ அப்போ தான் நெக்ஸ்ட் டேர்ம் கண்டுபிடிக்க முடியும். ஸோ 42 மைனஸ் 12 பண்ணால் என்ன நம்மளுக்கு வேல்யூ கிடைக்கிது? 13 கிடைக்கிது. நெக்ஸ்ட்டு 12 மைனஸ் 6 பண்ணால் 6ன்னு கிடைக்கிது. ஸோ இப்போ இங்கேயும் ஒரு ஈவன் நம்பர் இருக்குது, இதுவும் ஒரு ஈவன் நம்பர் இருக்குது. ஸோ அதுக்கு அடுத்தது 30 மைனஸ் 12க்கு முன்னாடி உள்ள ஈவன் நம்பர் என்னது? இரட்டைப்படை எண் வந்து என்னது? 10. ஸோ 10 வச்சு பண்ணோன்னா 20ன்னு வருது. ஸோ இந்த 20 நம்பர் வந்து அடுத்த நம்பரோட சாட்டிஸ்ஃபை ஆகுதா, ஒப்பு போகுதான்னு பார்க்கணும். அப்போ 20 10க்கு அடுத்து உள்ள இரட்டைப்படை எண் என்னது? 8. ஸோ 20 மைனஸ் 8 12. ஸோ நெக்ஸ்ட் டேர்மோட வேல்யூ வந்துருச்சு. ஸோ அப்போது என்ன மிஸ்ஸிங் டேர்ம் வந்து என்ன இருக்குது? ஆப்ஷன் பி 20 தான் மிஸ்ஸிங் டேர்மோட வேல்யூ. ஸோ ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னம்மா கொடுத்துருக்காங்க? கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? ஃபைண்ட் த மிஸ்ஸிங் நம்பர் 3 7 9 13 15 19 டேஷ் 25. ஸோ இங்கே 25 தமிழ் இதில் வந்து 25 லாஸ்ட்டில் டேஷ் வராது. ஸோ சேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஸோ மிஸ்ஸிங் நம்பர்ஸ் வந்து நம்ம கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணலாம்? ஸோ ஃபஸ்ட்டு சீரீஸ் எழுதிக்கலாம். ஸோ சீரீஸ் என்னம்மா கொடுத்துருக்காங்க? சீரீஸ் என்ன கொடுத்துருக்காங்க? 3 7 9 13 15 19 ஸோ டேஷ் 21. ஸோ இப்போ வந்து இது 25. ஸோ இது வந்து எப்படி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ 3லேருந்து 8க்கு 3லேருந்து 7க்கு எவ்வளோ இன்க்ரீஸ் ஆகிருக்கு? +4 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. மறுபடியும் 7லேருந்து 9க்கு +2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 9லேருந்து 13 அகெயின் +4. மறுபடியும் 13லேருந்து 15க்கு +2 இன்க்ரீஸ் ஆகிருக்கு. அதே மாதிரி 13க்கும் 9க்கும் +4 வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ எப்படி இன்க்ரீஸ் ஆகிருக்கு? ஃபஸ்ட்டு 4, அதுக்கப்புறம் 2, மறுபடியும் 4, மறுபடியும் 2, மறுபடியும் 4. அப்போ அதுக்கப்புறம் எவ்வளோ நம்பரால் இன்க்ரீஸ் ஆகும்? 2ஆல் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ அடுத்த டேர்ம் வந்து 19 + 2 வந்து நம்ம போடணும். ஸோ அப்போ 19 + 2ஓட வேல்யூ என்னது? 21. ஸோ இந்த கண்டிஷன் வந்து இங்கே சாட்டிஸ்ஃபை பண்ண தான் பார்க்கணும். ஸோ 21க்கு அடுத்தது என்ன பண்ணுவோம்? 4ஆல் ப்ளஸ் பண்ணால் 25 வருதான்னு பார்க்கணும். ஸோ 4ஆல் ப்ளஸ் பண்ணால் 25 வந்துடும். ஸோ அப்போ ஆப்ஷன் சி 21 இதுதான் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். 1 4 9 11 14 16 நெக்ஸ்ட்டு 16s. ஸோ 16க்கு அப்புறம் என்ன நம்பர் வரும்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஃபஸ்ட்டு என்ன பண்ணுவோம்? டிஃப்ரென்சஸ் வந்து பார்ப்போம். ஸோ எவ்வளோ வந்து இன்க்ரீஸ் ஆயிருக்கா, டிக்ரீஸ் ஆயிருக்கா, இல்லை மல்டிப்ளிகேஷன் ஆயிருக்கான்னு ஃபஸ்ட்டு வந்து பார்க்கணும். ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்கம்மா? ஸோ 1 வந்து அடுத்த டேர்மில் வந்து 4 ஆகுது. அப்போ என்ன பண்ணால் 4 ஆகும்? ஸோ 1ஓட எவ்வளோ கூட்டினா 4 ஆகும்? +3 பண்ணால் 4 ஆகும். ஸோ 3 எழுதிக்கலாம். நெக்ஸ்ட்டு 4 வந்து எப்போ 6 ஆகும்? +2 பண்ணணும். ஸோ +2 பண்ணால் 6 ஆகும். ஸோ அடுத்து 6 இப்போ 9 ஆகும், +3. நெக்ஸ்ட்டு 9 எப்போ 11 ஆகும்? +2. நெக்ஸ்ட்டு 11 14 எப்போ ஆகும்? +3. 14 வந்து 16 ஆகிறதுக்கு +2. ஸோ இங்கே எப்படி இருக்குது? 3 2 3 2 3 2 அந்த மாதிரி இன்க்ரீஸ் ஆகிட்டு போகுது. ஸோ இப்போ லாஸ்ட் டேர்ம் வந்து எதில் முடிச்சிருக்காங்க? 2ஆல் முடிச்சிருக்காங்க. அப்போ 2க்கு அடுத்தது என்ன வரும்? 3 வரும். ஸோ அப்போ அடுத்த டேர்ம் வந்து 3ஆல் நம்ம ப்ளஸ் பண்ணணும். அப்போது நம்பர் என்ன நம்மளுக்கு கிடைக்கும்? 16 + 3 அப்போது 19. ஸோ வேல்யூ என்னது? 19. ஸோ ஆப்ஷன் ஏ தான் அதோட ஆன்சர். ஸோ ஃபஸ்ட்டு அந்த சீரீஸ் வந்து எவ்வளோ டிஃப்ரென்சஸ் அது மாதிரி பார்த்து தான் நம்ம ஆன்சர் கண்டுபிடிக்கணும். நெக்ஸ்ட்டு கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க? அந்த நெக்ஸ்ட் டேர்ம் ஆஃப் த சீரீஸ் 7 3 10 13 23. ஸோ இந்த வரிசையோட அடுத்த எண் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன பண்ணுவோம்? ஃபர்ஸ்ட் வந்து நம்ம சீரீஸ் எழுதுவோம். ஸோ 7 3 10 13 23 அடுத்த எண் வந்து கண்டுபிடிக்கணும். ஸோ சேம் இதே மாதிரி நம்ம ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இங்கே பார்த்தோன்னே என்னம்மா தெரியுது? ஃபஸ்ட்டு 2 டேர்ம் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 3ஆவது டேர்ம் வந்து கிடைக்கிது. ஸோ 7 + 3 வந்து 10ன்னு கிடைக்கிது. ஸோ நெக்ஸ்ட்டு 2ஆவது டேர்மையும் 3ஆவது டேர்மையும் ஆட் பண்ணுறோம். அப்போ 3 +
10 பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன டேர்ம் கிடைக்குது, 4வது டேர்ம் வந்து கிடைக்குது. ஸோ 3 + 10 = 13. நெக்ஸ்ட்டு 3வது டேர்மையும் 4வது டேர்மையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 5வது டேர்ம் கிடைக்குது 23. அப்போ அதுக்கு அடுத்த டேர்ம் எப்படி இருக்கும், 4வது டேர்மையும் 5வது டேர்மையும் ஆட் பண்ணோம்னா நம்மளுக்கு 6வது டேர்ம் கிடச்சிரும். அப்போ 13 + 23ஓட வேல்யூ என்னது, 26. ஸோ அடுத்த டேர்மோட வேல்யூ என்னது, 36. ஸோ அடுத்த டேர்மோட வேல்யூ 36, ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னம்மா கொடுத்துருக்காங்க, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து ஃபைண்ட் த நெக்ஸ்ட் நம்பர் இன் த ஃபாலோயிங் சீரீஸ் 5, 10, 13, 26, 29. ஸோ ஒரு சீரீஸ் வந்து கொடுத்துருக்காங்க, அதோட அடுத்த எண் வந்து கேட்டிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம சீரீஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ தொடர் வந்து என்ன தொடர் கொடுத்துருக்காங்க, ஸோ அதோட வேல்யூஸ் எழுதுங்க பார்க்கலாம். ஸோ அதோட வேல்யூஸ் என்னது, 5, 10, 13, 26, 29. ஸோ இப்போ வந்து நெக்ஸ்ட்டு நம்ம டிஃப்ரென்சஸ் வந்து பார்க்கணும், என்ன பண்ணியிருக்காங்க அடுத்த டேர்முக்குன்னு பார்க்கணும். ஸோ 5 எப்போ 10 ஆகும், இன்ட்டு 2 பண்ணால் 10 ஆகும். ஸோ 5 × 2 10 ஆகும். நெக்ஸ்ட்டு 10 வந்து எப்போ 13 ஆகும், +3 பண்ணால் 13 ஆகும். ஸோ +3. நெக்ஸ்ட்டு 13 எப்போ 26 ஆகும், இன்ட்டு 2. நெக்ஸ்ட்டு 26 வந்து +3 பண்ணால் 29 ஆகும். ஸோ அப்போ இங்கே சீரீஸில் வந்து அவங்க என்னம்மா பண்ணியிருக்காங்க, ஃபஸ்ட்டு 2ஆல் பெருக்கிட்டு அதுக்கப்புறம் அடுத்த டேர்ம் வந்து 3ஆல் ஆட் பண்ணி அடுத்த டேர்ம் வந்து போடுறாங்க. ஸோ அப்படி பார்த்தோம்னா இப்போ 2ஆல் மல்டிப்ளை பண்ணி 3ஆல் ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ லாஸ்ட்டாக இப்போ 3ஆல் ஆட் பண்ணியிருக்காங்க. அப்போ அடுத்த டேர்ம் வந்து எப்படி வரும், 2ஆல் மல்டிப்ளை பண்ணியிருப்பாங்க. ஸோ 29 2ஆல் பெருக்குனா நம்மளுக்கு வேல்யூ என்ன வரும், ஸோ 29 × 2. ஸோ 29 × 2ஓட வேல்யூ 58. ஸோ ஆப்ஷன் ஏ 58. ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சம் வந்து போடுவோம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஃபைண்ட் த ராங் நம்பர் இன் த ஃபாலோயிங் சீரீஸ். ஸோ கொடுத்துருக்க சீரீஸில் எது தவறான எண்ணுன்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ இவ்வளோ நேரம் மிஸ்ஸிங் நம்பர்ஸ் பார்த்தோம், நெக்ஸ்ட் டேர்ம் பார்த்தோம், அடுத்தது வந்து நம்ம ராங் நம்பர்ஸ் வந்து பார்க்க போகிறோம். ஸோ கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, 69, 55, 26, 13 and 5. ஸோ இதில் வந்து நம்ம எது ராங் நம்பர்னு ஃபஸ்ட்டு பார்க்கணும். ஸோ இப்போ 69, 55 இருக்குது. ஸோ இது எப்படி ஆகிட்டு, டிக்ரீஸ் ஆகிட்டே தான் இருக்குது. ஸோ என்ன பண்ணலான்னு நம்ம யோசிக்கணும். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஆட் பண்ணாலும் நம்மளுக்கு வந்து 69ஓட ஏதோ ஒரு நம்பர் ஆட் பண்ணால் 55 வரும். அதே நம்பரால் மறுபடியும் மைனஸ் இல்லை எதனா மைனஸ் பண்ணால் 55 வரும். மறுபடியும் அதே இது பண்ணால் வருதான்னு செக் பண்ணணும். ஸோ 69 - 55 என்ன வேல்யூ வரும், 14ன்னு வரும். ஸோ 69 - 55ஓட வேல்யூ 14. அதே நம்பருக்கு நெக்ஸ்ட்டு வருதான்னு பார்க்கணும். ஸோ 15 - 6ஓட வேல்யூ 4. 3 - 2ஓட வேல்யூ அகெயின் 4 தான், 1ன்னு வரும். ஸோ அப்போ இதுக்கும் ஆன்சர் நம்மளுக்கு என்ன தான் வருது, 14 தான் வருது. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் டேர்முக்கு செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் டேர்ம் என்ன கொடுத்துருக்காங்க, 26, 13 மைனஸ் பண்ணால் 13ன்னு தான் வருது. ஸோ அப்போ வந்து அந்த நம்பருக்கு வந்து செட் ஆகலை. ஸோ நெக்ஸ்ட்டு 13, 5 கூட பண்ணி பார்க்கலாம். ஸோ 13, 5 மைனஸ் பண்ணால் என்ன வரும், 8 வரும். ஸோ இந்த 2 நம்பரும் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ நம்ம சூஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ மீதி 3 நம்பரும் கரெக்டாக தான் இருக்குது. ஸோ இந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் இல்லை, அந்த 69, 55 வந்து கரெக்டாக இருக்குது. இந்த 3 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் வந்து தப்பாக இருக்குது. ஸோ எலிமினேட் பண்ணலாம். 69ம் 55ம் இருக்குது. ஸோ 69 6 × 9 பண்ணால் 54. ஸோ 54ஓட 1 ஆட் பண்ணால் 55 வருதா. ஸோ ஃபர்ஸ்ட் டேர்ம் தனித்தனியாக மல்டிப்ளை பண்ணிட்டு 1 வந்து ஆட் பண்ணணும். இப்போ 5 × 5 25. 25 + 1 26 வருது. நெக்ஸ்ட்டு இதுக்கும் வந்துருச்சு. நெக்ஸ்ட்டு 1 × 3, அப்போ என்ன வரும், 3 + 1 வேல்யூ 4ன்னு கிடைக்கணும். பட் ஆனால் உங்களுக்கு லாஸ்ட் டேர்ம் வந்து என்ன கிடச்சிருக்கு, 5ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அப்போ ஆப்ஷன் ஏ 5 தான் ராங்கான நம்பர். ஸோ நம்ம ஃபஸ்ட்டு ஆப்ஷனை வந்து எலிமினேட் பண்ணிவிட்டு நம்ம நெக்ஸ்ட்டு ஆன்சருக்கு இது பண்ணோம்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். இதுதான் ஆப்ஷன் எலிமினேட்டிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து இன்னும் கொஞ்சம் டைம் வந்து சேவ் ஆகும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்னம்மா கொடுத்துருக்காங்க, நெக்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஃபைண்ட் அவுட் த ராங் நம்பர் இன் த சீக்வன்ஸ். ஸோ தொடரில் வந்து எது ராங் நம்பர்னு கண்டுபிடிக்க சொல்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம அந்த தொடரை வந்து நம்ம எழுதலாம். ஸோ 125
127 130 135 142 153 165. ஸோ தொடர் வந்து நம்ம எழுதிட்டோம். ஸோ இதில் உள்ள ராங்கான டேர்ம் வந்து நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ என்ன பண்ணலாம், ஃபஸ்ட்டு சீரீஸாக பாருங்கள், எதனா பண்ண முடியுமா, டிக்ரீஸ் இன்க்ரீஸ் எதனா அதுவும் பாருங்க. ஸோ இது வந்து 125 வந்து 2ஆல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, நெக்ஸ்ட்டு மறுபடியும் 3ஆல் இன்க்ரீஸ் பண்ணியிருக்காங்க, அப்புறம் 30 வந்து எப்போ 135 ஆகும் ப்ளஸ் 5, நெக்ஸ்ட்டு 135 வந்து ப்ளஸ் 7 பண்ணால் 142, நெக்ஸ்ட்டு 142 வந்து எப்போ 153 ஆகும் ப்ளஸ் 11, நெக்ஸ்ட்டு 153 வந்து எப்போ 165 ஆகும் ப்ளஸ் 12 பண்ணால் 165 ஆகும். ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம என்ன பார்க்க வேண்டியது இருக்குன்னா, இதில் இருக்கிற எல்லாமே என்னது, ப்ரைம் நம்பர்ஸ். 2 3 5 7 11லாம் வந்து ப்ரைம் நம்பர்ஸ். ஸோ ப்ரைம் நம்பர் இல்லாதது எது, 165. ஸோ 165ஓட ஆன்சர் என்ன கிடச்சிருக்கு, 12ன்னு கிடச்சிருக்கு. ஸோ அந்த 12 வந்து ப்ரைம் நம்பர் கிடையாது. ஸோ அப்போது ஆன்சர் வில் பி ஆப்ஷன் டி 165. ஸோ ப்ரைம் நம்பர்ஸ் இதுக்கு உதவுது இல்லையா, அதனால தான் நாங்கள் வந்து ப்ரைம் நம்பர்ஸ் வந்து 100 வரைக்கும் உங்களை நான் படிக்க சொன்னேன். ஸோ அப்போது 153 வந்து 13ஓட ஆட் பண்ணணும். ஸோ 13ஓட ஆட் பண்ணால் 166. ஸோ 166 வர வேண்டிய இடத்துல 165 வந்திருக்கு. அப்போது ஆப்ஷன் டி தான் வந்து ராங்கான ஆன்சர். ஸோ ஆன்சர் வில் பி 165. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க, ஆட்மேன் அவுட். ஸோ ஆட்மேன் அவுட்னாலும் பொருந்தாத எண் தான், தவறாத எண் தான். ஸோ என்ன கொஷின் கொடுத்துருக்காங்க, 1 5 14 13 50 55 91. ஸோ இதில் எது ராங் நம்பர்னு கண்டுபிடிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நம்ம என்ன எழுதிக்கலாம், தொடர் வந்து எழுதிக்கலாமா. ஸோ 1 5 14 30 50 55 அண்ட் 91. ஸோ இப்போ செக் பண்ணுங்கள் என்ன ஆகுது, இன்க்ரீஸ் ஆகுதா டிக்ரீஸ் ஆகுதான்னு செக் பண்ணணும். ஸோ செக் பண்ணலாம். ஸோ இங்கே என்ன பண்ணுறாங்க, 1 5 கூட்டினா 6, ஸோ வராது. ஸோ நெக்ஸ்ட்டு ஸ்கொயர் பண்ணி ஆட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் பண்ணால் 1 + 4 5. ஸோ 5 வந்து நம்மளுக்கு செகண்ட் டேர்ம் இருக்குது, ஃபஸ்ட் டேர்ம் 1 அதை லீவ் ஆகிடுங்க. ஸோ செகண்ட் டேர்ம்னு தான் பார்க்கணும். நெக்ஸ்ட்டு 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர், அப்போ என்ன ஒரு 1 + 4 + 9. ஸோ ஆட் பண்ணோம்னா 9 + 4 13, 13 + 1 என்னது 14. ஸோ 14ம் வந்துருச்சு. ஓகே, நெக்ஸ்ட்டு வந்து 4 ஸ்கொயரோட ஆட் பண்ணணும். ஸோ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ஈக்குவல் டு, ஸோ ஃபஸ்ட்டு 3 ஸ்கொயரோட வேல்யூ என்ன கண்டுபிடிச்சோம் 14, 14 + 16 4 ஸ்கொயரோட வேல்யூ 16, ஆட் பண்ணோம்னா 30. சூப்பர், 30யும் நம்மளுக்கு ஆன்சர் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் நம்பர் இருக்கான்னு பார்க்கணும். நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், அதே மாதிரி 5 ஸ்கொயர் வரைக்கும் நம்ம ஆட் பண்ணணும். அப்போ 1 ஸ்கொயர் ப்ளஸ் 2 ஸ்கொயர் ப்ளஸ் 3 ஸ்கொயர் ப்ளஸ் 4 ஸ்கொயர் ப்ளஸ் 5 ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு 4 ஸ்கொயருக்கோட வேல்யூ என்னதுமா 30 ப்ளஸ் 5 ஸ்கொயரோட வேல்யூ 20. ஸோ அப்போ 25, அப்போ ஆட் பண்ணோம்னா 55 வரணும். பட் ஆனால் உங்களுக்கு கொஷினில் என்ன கொடுத்துருக்காங்க 15 கொடுத்துருக்காங்க, அதுக்கு அடுத்த டேர்ம் தான் 55. அப்போது ராங் நம்பர் என்னது 50, அது வந்து ராங் பிளேஸில் வந்து பிளேஸ் ஆகிருக்கு. ஸோ ஆப்ஷன் பி 50 தான் நம்மளுக்கு ராங்கான ஆன்சர். ஸோ இந்த மாதிரி தான் நம்ம வந்து சம்ஸ் வந்து க்ளூ வச்சு ஸோ ஃபஸ்ட்டு தொடர் வந்து எழுதிக்கலாமா. ஸோ கொஸ்டின் என்ன கொடுத்துருக்காங்க, 190 166 145 128 112 100 91. ஸோ இதில் வந்து நம்ம ஃபஸ்ட்டு வந்து செக் பண்ணணும். ஸோ இதில் வந்து எவ்வளோ டிக்ரீஸ் ஆகிருக்கு, 24 வந்து டிக்ரீஸ் ஆகிருக்கு. நெக்ஸ்ட்டு 166லேருந்து 145 வந்து மைனஸ் பண்ணோம்னா என்ன ஆகும், ஸோ 166 145 மைனஸ் பண்ணோம்னா 21 கிடைக்கும். ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து 121. நெக்ஸ்ட்டு ஸோ 145 வந்து 128ஆல் மைனஸ் பண்ணோம்னா என்ன வரும் 128. ஸோ 15, ஸோ 3ஆக மாறிடும். 15 - 8ஓட வேல்யூ 7. ஸோ 3 - 2 1. ஸோ இதோட டிஃப்ரென்ஸ் வந்து என்ன கிடச்சிருக்கு 17ன்னு கிடச்சிருக்கு. ஸோ 145 - 128ஓட வேல்யூ 17. ஸோ நெக்ஸ்ட்டு 128க்கும் 112க்கும் டிஃப்ரென்சஸ் பார்க்கணும். ஸோ டிஃப்ரென்சஸ் பார்த்தோம்னா என்ன வரும், டிஃப்ரென்ஸ் என்னம்மா வரும் 128 112 மைனஸ் பண்ணால் 6 1. ஸோ 16ன்னு கிடைக்கிது. ஸோ ஆன்சர் 16. ஸோ நெக்ஸ்ட்டு 112 100 மைனஸ் பண்ணால் நம்மளுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும் 12ன்னு கிடைக்கும். ஸோ 112 - 100ஓட வேல்யூ 12ன்னு கிடைக்கும். ஸோ 12. நெக்ஸ்ட்டு 100க்கும் 99க்கும் உள்ள டிஃப்ரென்ஸ் வந்து 9. ஸோ
100 minus 91, the answer will be 9. ஸோ இது வந்து 9ன்னு கிடச்சிருக்கு. ஸோ இப்போ இந்த சீரீஸ் பாருங்கண்ணா. ஸோ இந்த சீரீஸ் பார்த்தா அந்த 17 16 தவிர மீதி எல்லா நம்பரும் என்னது 3ஆல் டிவிசிபிள் ஆகிற நம்பர் தான். ஸோ அப்போ அந்த 2 நம்பரில் ஏதோ ஒரு நம்பர் தான் ஆட் ஒன் அவுட். ஸோ மீதி இருக்க எல்லா நம்பருமே கரெக்டான நம்பர். ஸோ 128 இல்லை 112 அது ரெண்டுத்தில் ஏதோ ஒரு நம்பர் தான் ஆட் ஒன் அவுட். ஸோ அதுக்கு வந்து நம்ம ஆன்சர் வந்து செக் பண்ணலாம். ஸோ 21க்கு முன்னாடி வந்து 3 டேபிளில் என்ன நம்பர் போகுது 18 வந்து போதா. ஸோ 160 45 minus 18ஓட வேல்யூ என்ன வரணும். ஸோ 15 minus 4ஓட வேல்யூ 15 minus 8ஓட வேல்யூ என்னது 12 27. ஸோ 7 3 minus 1 2. ஸோ அந்த 128 இருக்க இடத்துல 127 வந்திருக்கணும். பட் ஆனால் அங்கே 128 இருக்குது. ஸோ அப்போ அது 128 தான் ராங்கான நம்பர். ஸோ ஆப்ஷன் டி. ஸோ அந்த 128 127 சேஞ்ச் பண்ணோம்னா அதுக்கு அடுத்த நம்பரோட டிஃப்ரென்சஸ் வந்து நம்மளுக்கு கரெக்டாக வந்துடும். ஸோ ராங்கான டேர்ம் எது 128. ஸோ ஆப்ஷன் டி தான் வந்து தவறான எண். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க. ஸோ கொஷின் என்னம்மா கொடுத்துருக்காங்க 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 plus அப் டு எது வரைக்கும் போது 9 into 10. ஸோ இங்கே என்ன இருக்குது n into n plus 1 அதால் மறுபடியும் ப்ளஸ் n into n plus 1. ஸோ அந்த மாதிரி வந்து டேர்ம்ஸ் வந்து ப்ளஸ் மல்டிப்ளை பண்ணி ப்ளஸ் பண்ணியிருக்காங்க. எது வரைக்கும் 9 into 10 வரைக்கும் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி சம் கொடுத்தாங்கன்னா நம்மளுக்கு வந்து ஒரு ஃபார்முலா இருக்குது. ஸோ ஃபார்முலா மெத்தடில் நம்ம வந்து சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுவோம். ஸோ ஃபார்முலா என்னதுன்னா ஸோ n into n plus 1 into n plus 2 divided by 3. ஸோ இதுதான் வந்து அதோட ஃபார்முலா. ஸோ என்ன நம்ம என்ன எடுத்துப்போனா இங்கே n வந்து என்ன இருக்குது லாஸ்ட் நம்பரில் 9. என்ன 9 + 1 தானே 10. ஸோ என்னோட வேல்யூ 9. ஸோ வேல்யூ வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ என்னோட வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணோம்னா என்ன வரும் 9 into நெக்ஸ்ட்டு 9 into 9 + 1 10. நெக்ஸ்ட்டு 9 + 2 11 divided by 3. ஸோ கேன்சல் பண்ணோம்னா 3 3s are 9. ஸோ அப்போது 3 into 10 into 3 into 10 30 30 into 11 330. ஸோ அப்போ ஆன்சர் இதோட ஆன்சர் என்னது ஆப்ஷன் டி 330. ஸோ ஃபார்முலா என்னது n into n plus 1 into n plus 2 divided by 3. ஸோ நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் பேஜில் ஃபார்முலாஸ்ன்னு போட்டு எல்லாரோட ஃபார்முலா வந்து நீங்கள் எழுதி வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்க்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் என்ன கொடுத்துருக்காங்க அதே மாதிரி தான் 1 into 2 plus 2 into 3 plus 3 into 4 up to 19 into 20. ஸோ ஃபார்முலா என்னது n into n plus 1 into n plus 2 divided by 3. என்னோட வேல்யூ இங்கே 19. ஸோ 19 into 19 plus 1 into 19 plus 2 divided by 3. ஸோ 19 into 19 plus 1ஓட வேல்யூ 20. 19 plus 2ஓட வேல்யூ 21 divided by 3. ஸோ 3 7s are 21. ஸோ மல்டிப்ளை பண்ணால் 19 into 20 into 7 140. ஸோ 14 into 9ஓட வேல்யூ 19ஓட வேல்யூ என்னது 9 4s are 36. 4 1s are 4 plus 3 7. ஸோ 19 வந்து அப்படியே எழுதும். ஸோ 6 7 plus 9ஓட வேல்யூ என்னது 416 2 1 plus 1 2. ஸோ 266. ஸோ அந்த 0 அப்படியே வந்துடும். ஸோ இந்த சம்மோட ஆன்சர் என்னது 2660. ஸோ இந்த மாதிரி தான் வந்து நம்ம சம் போடணும். ஸோ ஃபர்ஸ்ட்டு நீங்கள் இன்றைக்கி என்ன பார்த்தீங்கன்னா அதெல்லாம் வந்து ஒரு ஷீட்டில் வந்து ஃபார்முலாஸ் வந்து எழுதி வச்சுக்கோங்க. ஸோ இன்றைக்கோட ஹோம்ஒர்க் சம்ஸோட கொஷின்ஸ் வந்து கொடுத்துருக்கேன். இதை சால்வ் பண்ணி ஆன்சர்ஸ் என்னன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இதோட டீட்டெயில் எக்ஸ்ப்ளனேஷன் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ தேங்க்யூ.